மலர், கனி எங்க போனா? அவ மாடியில விளையாடிட்டு இருக்கா. ஓ, இப்ப கனி எப்படி? நல்லா படிக்கிறாளா? இப்ப பிரச்சனை ஏதாவது இருக்கா? படிக்கிறா. ஏய், என்ன அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இல்ல மேடம், அவரு கனிய பத்தி கேட்டாரு. இங்க உன் வேலை என்ன? என் அக்காவோட பிஏ தானே நீ? அந்த வேலையை மட்டும் பாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறது, ஃபேமிலி விஷயத்துல தலையிடுறது, இதெல்லாம் வச்சுக்காது. நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். இப்ப அவகிட்ட என்ன பேசுன? இப்ப எதுக்கு கோவப்படுற? ஆமாமா, நீலாம் யார்கிட்டயும் பேசவே மாட்டல்ல. உனக்கு கண்ணு திறந்தா நான் மட்டும் தான் தெரியும்ல. மத்த யார்கிட்டயும் பேசி உனக்கு பழக்கமே இல்லல்ல. அவ்வளோ நல்லவன்ல நீ. பிருந்தா, என்ன சத்தம்? அந்த டியூஷன் டீச்சர் சொல்லியிருந்தலமா, என்னாச்சுன்னு விசாரிச்சிங்களா? போய் என்னன்னு பாருங்க. பாக்குறேன்க்கா. பாப்பாவை பத்தி கேள்விப்பட்டேன் மேடம். ஆமா சார், கொஞ்சம் சுட்டி. 3 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. ஆனா நல்லா படிப்பா. அவ ஃபோக்கஸை படிப்புல மட்டும் கொஞ்சம் வைக்கணும் சார். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். இந்த ஏரியாவில் என்னை பத்தி கேட்டாலே தெரியும். டியூஷன் மாஸ்டர் கதிர்னா அவ்வளோ ஃபேமஸ். ஓ, பாப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி கஷ்டம் இல்லாம அவளை ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா நான் மாத்தி காட்டுறேன். ஓகே சார். ம் தோ பாப்பாவை கூப்பிடுறேன். கனி, வீரா, வா. என்னாச்சு வீரா? இவர்தான் டியூஷன் மாஸ்டர். உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க போறது இவர்தான். சாரோட பேரு கதிர். ஹாய் தங்கம், என்னடா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு எல்லாரும் உன்னை திட்டினாங்களா? லைஃப்ல ஃபெயில் சக்சஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. நாம நம்ம வேலைய நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். வாழ்க்கையில பெரிய பெரிய பொறுப்புக்கு வந்தவங்க எல்லாரும் நிறைய தோத்து போனவங்க தான். அதனால நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்கவே பண்ணிக்காத, சரியா? நான் வரி பண்றேன்னு சொல்லவே இல்லையே. மறுபடியும் என்ன பிரச்சனை? மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க? அன்னைக்கு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு உன்கிட்ட புலம்புனல்ல. ஆமா. அதான் அப்புறம் என்ன படிக்க வைக்கிறதுக்காக வீட்லயே டியூஷன் மாஸ்டரை வர வச்சுட்டாங்க. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா? அவர் சரியான போரு. டார்ச்சர் பண்றாரு போட்டு. இது எழுது, அது எழுது, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு நீ சொன்னியே நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னு. ஆமா. அதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறாரு ரவுடி. டார்ச்சர் தாங்க முடியல. எனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க யாருமே இல்லையா? உனக்கு டியூஷன் படிக்கிறதே பிரச்சனையா இல்ல இந்த டியூஷன் மாஸ்டர் கூட படிக்கிறது பிரச்சனையா? எனக்கு அந்த டியூஷன் மாஸ்டரை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது சரி, அது உங்க வீட்லயே சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த காம்ப்ளிகேஷன் வேற இருக்கா? அவர்கிட்ட தான் படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க, திட்டுறாங்க. என்னால அங்க இருக்கவே முடியல ரவுடி. அதான் ஓடி வந்துட்டேன். என்ன பண்ணலாம்? சரி வா. ஏன் நீ வீட்டுக்கு வரியா? ஐயோ, அங்க வந்தா பெரிய கலவரம் ஆயிடும்பா. வீட்டுக்கு இல்ல, கடைக்கு. கடைக்கா? ஆமா, வா. வாங்க, என்ன வேணும்? அண்ணா, அந்த கடலை முட்டை 2 கொடுங்க. இதை தரேன். எவ்வளோ ஆச்சுண்ணா? 20 ரூபாய். இந்தாங்க. கரெக்டா இருக்கு. இந்தா. தேங்க்ஸ். ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். இங்க பாரு பாப்பா, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, பூச்சி வந்துடும். ஆமா, நானும் ஃபாலோ பண்றேன். ஆனா பர்ஃபியும் நிறைய சாப்பிடக்கூடாதான். அதுலயும் ஸ்வீட் நிறைய இருக்குமா. வீட்ல சொன்னாங்க. அப்ப வேற என்னதான் சாப்பிடுறது? ஃப்ரூட்ஸ், சாலடு, நட்ஸ் இதான் சாப்பிடணுமா. அதையே சாப்பிட்டு இருக்க முடியுமா ரவுடி? பெரிய பிரின்சிபலோட தான் வாழ்றாங்க போல உங்க வீட்ல. ஆனா நீ எதையும் ஃபாலோ பண்ணிடக்கூடாதுங்கிற குறிக்கோளோட இருக்க. எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் நீ வீராவோட ரத்தம். அப்போ அந்த ரத்தம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பாப்பா, அந்த பாலை குடிச்சிடுறியா? இந்த குடி.
பாப்பா என்னாச்சு பாப்பா என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல மேடம் என்ன பாருங்க கனி மேடம். கனி பாப்பா படுத்துட்டு இருந்தா திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வருது ஐயோ, கனி என்னன்னு தெரியல. என்ன குழந்தை என்ன ரத்தம் வருது முத்து முத்தனா ஆமா முத்து அடி சீக்கிரம் வலி எடுங்க வாங்க. சீக்கிரம் கனி என்னாச்சு வலிமா என்னாச்சு அவளுக்கு ஒண்ணும் இல்ல ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் 1 ஹவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. சரியாயிடும்டா வீரா, வீரா, என்ன பண்ற வீரா வலிமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி. அழாத இன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் உயிரோட இருக்க மாட்டேன். பேசுறேன் வீரா. ஒண்ணும் ஆகாது அவளுக்கு ஒண்ணும் ஆகாது வீரா. தைரியமா இரு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் அவளுக்கு ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. இப்ப பரவாயில்ல. பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு வருது. பாப்பா கடைசியா என்ன சாப்பிட்டாங்க? அவ பால் பால் தான் குடிச்சா. அவங்க கடைசியா என்ன சாப்பிட்டாங்களோ அதுல விஷம் கலந்திருக்கு. என்னது பாய்சனா? டாக்டர் பால் பால் நான் ஏன் கையால தான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுல அதுல எப்படி விஷம் வரும்? விஷம் எப்படி வரும்? ஏது பர்ஃபி ஃப்ரெண்டு தந்தா. வலிமா பாப்பா கடைசியா வீட்டுக்கு வரும்போது கையில கடலை முட்டாயோட வந்தா. அவ ஏதோ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னால அவர்தான் வாங்கி கொடுத்ததா சொன்னா. வீரா அவ சொல்லுவாள் அந்த அந்த ரவுடி ஃப்ரெண்டு அவனா இதை வாங்கி கொடுத்தான். அப்படிதான் வலிமா சொன்னா. குழந்தை சாப்பிடுற மிட்டாயில எல்லாம் யாராவது விஷம் வைப்பாங்களா? குழந்தைக்கு யாராவது விஷம் வைப்பாங்களா? ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். சார் என் வீட்டு குழந்தை